கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து 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 சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னா ஐயோ மாடை இவங்களா. கதையின் நாயகன், கதாநாயகன், இவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் புட் our hands together and welcome செல்வராகவன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன், சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். ஓ அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமைகிறதுல வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். படம் சரி ஒத்துக்கிட்டேன், போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நம்ம நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்படியே என் அசிஸ்டண்ட்டை கேட்டேன், இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. ஓ இப்படியெல்லாம் தான் படம் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இந்த டென்னிஸ் இதெல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். ஓ சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், ஓ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யா தட்ஸ் ஜஸ்ட் ஜோக்ஸ் அபவுட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். யா மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 இதுன்னு யார் மியூசிக் டைரக்டர், டேக்ஸ் மீ டு சே ஓகே. டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் லைக் ரியலி ரியலி வெல். கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து 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 சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னா ஐயோ மாடை இவங்களா. இல்லைம்மா அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், ஓ எங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமாக ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வந்து வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை, எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு மாதிரி அது இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும், எந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்கள், உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணுன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ. ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. வெல்கம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் திரு சதீஷ் அவர்கள் onto the to give a few words. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பத்திரிகை, ஊடகத்துறை, சமூக வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் இருந்தது. பட் பிரியன் வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டான். ஏன்னா எனக்கு அந்த சாங் கேட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர். ஸோ பிரியன், ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா கூட இல்லை. ஸோ இட் இஸ் லைக் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்து கனவு எனக்கு வந்து லைக் இன்னும் சினிமாவில் வரணும், ஒரு நல்ல ரோல் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே கார்ப்பரேட் லைஃப் அப்படியே அதுலேயே இருந்தேன். பட் ஆல்வேஸ் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கும். நிறையா பேர் எல்லா இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம மைண்டில் ஒரு மாதிரி சப்கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கும், அது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
இது எனக்கு கூட அந்த மாதிரி தான். இது இது லைக் ஈவன் தோ நான் ஒரு 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 பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட இது வந்து எனக்கு டாமினேட் ஆகிட்டே இருந்தது. அட் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஃபுல் டைம் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அது அந்த அந்த விஷயம் வந்து நம்ம பண்ணி அதை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல சமயம் வரும், ஒரு நல்ல டைமும், அதுக்கு உண்டான நல்ல மனுஷங்களும் சேரும்போது கடின உழைப்பு போட்டு ஒரு முழு முயற்சி கொடுத்தா அந்த விஷயம் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நான் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட். அண்ட் அதுதான் இந்த ப்ராஜெக்டில் ஆச்சு. எனக்கு வந்து டென்னிஸ் மஞ்சுநாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் டென்னிஸ் வந்து என் எப்படி சொல்கிறது, உடன்பிறவா சகோதரன், என்னுடைய தம்பி ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டென்னிஸ் மூலயமா தீபக், ரவி, சித்து, ஸோ எல்லாருமே வந்து ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ் பேக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். 1 or 2 days நான் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். அப்போ டென்னிஸ் கூப்பிட்றாரு சொல்லி வந்து டக்குன்னு ஓவர் நைட் நடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு திருப்பி நான் இருக்கிற ஊருக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம். ஸோ சின்ன சின்ன ரூல்ஸ், இந்த பேஷன் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு 2 படத்தில் டென்னிஸோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு சின்ன ரோல்ஸ். எனக்கு சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு. கிடாரி மூவியில் ஒரு 8 minutes 10 minutes ஒரு ரோல், ஒரு 3-4 days நான் லீவ் போட்டுட்டு வந்து அது பண்ணேன். ஸோ இந்த சமயத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஐ ஹவ் டு ரிமெம்பர் ஹிம். முதல் எனக்கு சினிமா கேமரா முன்னாடி நிற்க வச்சது சசிகுமார் சார் தான். இந்த ப்ராஜெக்ட் வரும்போது டென்னிஸ் வந்து இந்த ஸ்டோரி இது தீபக் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ அடிக்கடி பேசுவோம் இது பற்றி பேசும்போது. ஒரு கட்டத்தில் வந்து ஸோ அவரும் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். அப்படியே ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு தகுந்த சமயம் வரும்போது ஓகே இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த கதை வந்து உண்மை சம்பவம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது ஆக்சுவலி சினிமாக்காக கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருக்கோம். பட் உண்மை சம்பவம் சொல்லும் போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஓகே குறிப்பிட்ட ஒரு பகுதி, ஓகே ஒரு தருமபுரி மாதிரி ஒரு பிளேஸு, இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆந்திராவில் ஒரு பிளேஸு, இந்த மாதிரி பார்த்தா நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்தவொடனே எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. இது ஒரு கதையாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது என்ன இவ்வளோ உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அப்போ தான் புரிஞ்சது ஓகே இது ரொம்ப சீரியஸான ஸ்கிரிப்ட். இதுக்கு வந்து ஆப்டாக இதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சரியான பாத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அப்போ தான் டென்னிஸ்ட்டை சொன்னால் இது செல்வா சாருக்கு வந்து நம்ம சொல்லலாம், இது அவர் ஓகே சொன்னால் மட்டும் நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெட் அஸ் ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு உண்மை அதுதான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். அண்ட் செல்வா சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்ஸ் அ லாட். யூ ஹவ் கிவன் த லைஃப் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி உண்மைக்கும் சொல்ல போனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் எமோஷ்னலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட் ஃப்ரம் பிரியன் டு ரவி, தீபக், டென்னிஸ், மை செல்ஃப். ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு எஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இது வந்து வளர்ந்து நிற்குது. அண்ட் ரியலி யூ ஹவ் கிவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து லைஃப் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையும் ஒன்ஸ் அது செல்வா சார் வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து ஸோ வி மென்டலி வந்து வி வர் புஷ்ட். இதோட குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா செல்வா சார் உள்ளே வராரு அப்படின்னாக்க நம்ம வந்து ஜஸ்ட் வி கேனாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து அப்படியே ஒரு ஓகே போகிற போக்கில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால் இது டென்னிஸும் வந்து கேட்டேன், ஒரு என்ன உங்கள் மைண்டில் தோணுது, ஒரு டைரக்டராக என்ன பண்ணணும், நம்ம படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்கணும் ஸோ இது வந்து எல்லாரோட கனவு. இது வந்து விஷுவலாக வந்து நம்ம ஒரு ட்ரீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான லொக்கேஷன்ஸ் சேலமில் அந்த லைவ் லொக்கேஷன்ஸ் அதுக்கு டெஃபினெட்லி தீபக் இங்கே சேலம்லேருந்து தமிழ்ச்செல்வன் டைரக்டர், ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி இந்த லொக்கேஷனுக்கு. அண்ட் ஸோ அந்த ப்ராப்பர் லொக்கேஷன்ஸ், அதுக்குண்டான செட்டு, அதுக்குண்டான ஒரு கேமராஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து ஆர்டிஸ்ட். இப்போ செல்வா சார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னா
பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ட்னால நம்ம வந்து ஓகே ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் இதுவாகிடக்கூடாது. ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பண்ணுறோம், அதனால இது வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ அதனால் குஷி ரவி உள்ளே வந்தாங்க. அண்ட் பிகாஸ் டென்னிஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் சித்து வாஸ் ஆல்சோ டெல்லிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தியா மூவி அண்ட் அயலமனே லைக் அந்த ஜி டிவியில் அவங்களோட வெப் சீரிஸ் இது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சச் அன் இன்டென்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இந்த சில சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அவங்க பண்ணது. அதுவும் அவங்க வந்து லாங்குவேஜ் விட்டு இன்னொரு லாங்குவேஜ் தமிழில் புதுசாக வராங்க. எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் நியூ இப்போ புதுசு இந்த இடத்துல. ப்ளஸ் செல்வா சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் லெஜெண்டரி டைரக்டர் அவங்க கூட நிற்கிறாங்க. பட் ரெண்டாவது நாளே அவங்களுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் அந்த மாதிரி, அது ஒரு பயங்கர இன்டென்ஸான சீன். அதை எடுத்துட்டு அவ்வளோ அழகாக நம்ம இதில் செட்டில் இருக்கும்போது எல்லாருமே ரைட் ஃப்ரம் லைட்மேன்ஸ்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கள மறந்து கிளாப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குஷி, தேங்க்ஸ் ஃபார் தட். டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. பட் நான் ரொம்ப சின்ன இது சொல்கிறதுக்கு இங்கே எல்லாருமே, ஸோ ஆல் த பிக் பீப்புள் ஹவ் செட் தட் லைக் ஸோ டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் கௌசல்யா மேம், நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க. எவ்வளோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், லைக் பிரபுதேவா கூட ஒரு மாதிரி டாப் ஹீரோஸ் கூட அவங்க நடிக்காத ஹீரோஸ் கிடையாது, அவ்வளோ இதுவாக இருந்தவங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு அவங்களோட கம்ப்ளீட்டாக டீக்ளாமரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறது, அந்த வில்லேஜில் அந்த ஸ்கின் டோன், அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ், அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஸ்கின் டோன், அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ், அந்த இதுக்கு வந்து குயிக்காக அடாப்ட் ஆகி யூஸ்வலி கொஞ்சம் ரேர் ஆக்சுவலி. இப்போ நானும் டென்னிஸும் இனிஷியலாக பயந்தோம், இல்லை இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. பட் ஆன் த கான்ட்ரரி அவங்களே வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊர் லேடிஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் லைக் ஒரு 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 ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தாக்க அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கௌசல்யா மேம் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைம் கோபி சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் பேசினா மெய் மறந்து கேட்கலாம் ஆக்சுவலி. இந்த படத்தில் அவர் நடிக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ளார திக்கு திக்குன்னு இருக்கும், எங்கடா எங்கேயாவது அடிச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து அவரை விட்டால் யாரும் பண்ண முடியாது. இதுவும் வந்து வேற வேற பேர் பிகாஸ் ஆஃப் ஓகே ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட், நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, ஏதாவது இதுக்குள்ளார பண்ணணுமா, அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நானும் டென்னிஸும் பேசுவோம். டென்னிஸ் சொல்லுவார், இல்லை இல்லை ப்ரோ நம்ம பண்ணலாம், நான் அடிக்கிறேன், மைம் கோபி அண்ணன் கட்சா அவர் கண்டிப்பாக அவர் நான் கேட்டால் சரின்னு சொல்லுவார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு சார் டென்னிஸ் கூப்பிடும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். அப்போ அழகாக சொன்னார், தம்பையா நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பியா, எப்போ வரும்னு சொல்லு தம்பியா அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அழகாக சொல்லி, ஐ திங்க் காரைக்காலில் எங்கேயோ ஷூட்டில் இருந்தார். டக்குன்னு அந்த நாள் இப்போ செல்வா சார் அன்னைக்கு அவைலபிள் இருக்கார், அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து சார் நோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அன்னைக்கு அவர் வரல அப்படின்னா அது அப்படியே தள்ளி போயிருந்திருக்கும், அது அடிஷ்னல் இதுவாக இருக்கும். பட் அதை புரிஞ்சுட்டு அவர் உடனே அவர் ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அண்ட் வைஜி மகேந்திரன் சார் லைக் ஸோ நம்ம எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்து ஆர்டிஸ்ட் அவர், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர். கூப்பிட்ட உடனே லைக் எல்லாருமே யங் டீம் ஆக்சுவலி. அவரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய போர்ஷன்ஸ் என்னவோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அழகாக அதுக்கு உண்டான ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு போனார். அகைன் இப்போ நம்ம செல்வா சார் பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ஃப்ரேம்லேயும் அந்த 30 அந்த வாட் எவர் த டேஸ் லைக் அந்த 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 35-40 டேஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். அவ்வளோ அந்த சீன்ஸில் வந்து ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் பண்ணுவார், அது வந்து அழகாக எலிவேட் பண்ணி அந்த சீனையே கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் அதை வந்து அது அது கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அது செல்வா சார் விட்டால் வேறு யாரும் அதுக்கு லைஃப் கொடுத்துருக்க முடியாது இந்த அளவுக்கு. அதனால தான் வந்து பெரிய கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ யாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அதனால இது வந்து ஃபேமிலியோட இப்போ நீங்கள் அந்த பார்த்த ட்ரெய்லரில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், ட்ரெய்லர் அண்ட் சாங். இந்த படம் வந்து
ஏன் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்க சிம்பிள், ஒரு ரியல் ஸ்டோரி, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரி. படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக நீங்களே டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க. ஓ, இந்த இடத்துல ஆயிருக்கு, ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், இது வரைக்கும் சினிமாவில் காமிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி அது ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கும். செகண்ட், ஒரு எளிமையான ஒரு ஸ்டோரி, லைக் ஒரு வில்லேஜ்குள்ளே எப்படி அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கிற ஒரு எளிமையான மக்களோட ஒரு வாழ்வியல் வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அதில் வர அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், அந்த ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங், அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற பாண்டிங், அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப இன்டென்ஸாக எழுதியிருக்காரு டென்னிஸ். வந்து ரொம்ப அழகாக இது வந்து டென்னிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி அவ்வளோ அழகாக வந்து கேமராவில் டிஓபி வந்து விஷுவல்ஸாக பார்த்தா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தீபக் பார்த்தாக்கா எடிட் கட்டெல்லாம் அப்படி ஷார்ப் கட்ஸ் நிறைய பண்ணி ஏன்னா வி டுக் அட்வைஸ் ஃப்ரம் செல்வர் சார். லைக் ஒரு விஷயம் சொன்னார், படம் என்றைக்குமே பொய் சொல்லாது, நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஏன்னா இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக நான் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லை, ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது என்ன தோணும், சில படங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு அப்போ யதார்த்தமாக பேசிக்குவோம், ஏன் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காங்க, இவங்க படம் எடுக்கும் போதே பார்க்க மாட்டாங்களா, இப்படி நார்மலாக வீட்டில் வந்து பேசுறது ரொம்ப சகஜம். ஒரு இது பார்த்துட்டா அதெல்லாமே ஒரு கான்ஷியஸாக இருந்தது. அதனால் இந்த படம் வந்து பார்த்து செதுக்கி அதுக்கு என்ன அந்த படம் வந்து அது போதும், இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் செல்வசாரும் சொன்னார். படம் என்னைக்கும் பொய் சொல்லாது, அது வந்து அது 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 கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான ஒரு இது வந்து வர வரைக்கும் நீங்கள் அது விடக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து டைரக்டரும் தீபக்கும் வந்து கம்ப்ளீட்லி தே ஃபுல்ஃபில்ட். அண்ட் அந்த என்டையர் திங் வந்து எலிவேட் பண்ணது. இதெல்லாம் ஒரு 50-60% அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் வந்து ஏகே பிரியன் வந்து கம்ப்ளீட் அதை வந்து தூக்கி நிறுத்திட்டார். இன்னும் அடுத்த லெவலில் வந்து ரொம்ப எலிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இது வந்து ஃபேமிலியாக எல்லாருமே குடும்பத்தோடு இந்த படம் போய் பார்க்கலாம். அதனால் ஃபேமிலியாக வந்து தைரியமாக நீங்கள் இந்த படம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை உங்கள் கணவர்கிட்டயோ கேளுங்க, மனிதன் தெய்வமாகலாம் படம் வந்திருக்கு, நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா உடனே குடும்பத்தோடு போய் பாருங்கள். இல்லை அவங்களும் யோசிச்சாங்கன்னா விட்டுறாதீங்க, பக்கத்து வீட்லேயும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி ஐ நீட் டு மென்ஷன் கதிரேசன் சார் அண்ட் கமலக்கண்ணன் சார் அண்ட் மிஸ்டர் டிஜே. ஓகே, நான் டிஜே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு இதுவாகிடுச்சு, தனஞ்சயன் சார். ஸோ நார்மலாக கார்பரேட்டில் லைக் ஸோ யூஸ் டு கால் அஸ் டிஜே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபேமஸ். அதில் தேங்க்ஸ் ஃபார் தட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் சார். லைக் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் ஸோ லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். மீன்ஸ் அ லாட் டு மீ. நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் சக்தி வேலன் சார், அவர் ஓன் சக்தி வேலன் சார். இது எப்படின்னா அவருக்கு படம் போட்டு காமிச்சோம். ஆக்சுவலி அவர் படம் போட்டு காமிச்சோம். ஸோ டென்னிஸ் தான் பேசினார். ஸோ அவர் படம் போட்டு காமிச்சோன்னே அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் டீமை விட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வெளியில் ஒருத்தருக்கு போட்டு காமிக்கிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு 2-3 காமன் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போட்டு காமிச்சோம். ஆக்சுவலி ஏன்னா அதோட எமோஷ்னல் விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக சில ஆடியன்ஸ் சினிமா தெரியாதவங்களை கூப்பிட்டு காமிச்சோம். ஆக்சுவலி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியலாக இதை எடுத்துகிட்டு போகணும், ஒரு பிஸ்னஸ் வைஸ் பேசணும் அப்படின்னாக்க ஸோ அதுக்கு சக்திவேலன் சார்கிட்ட தான் போய் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் காமிச்சோம். அவர் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு +2 எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டு பார்க்குற மாதிரி நானும் டென்னிஸும் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்னடா சொல்ல போகிறாரு இவர் பார்த்துருக்காரு, இவருக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவர் இன்னைக்கு பேசினது தான் அன்னைக்கும் சொன்னார். சார் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, இது ஒரு மாதிரி இது லைஃப் பற்றி பேசுகிற படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் சார். அங்கேருந்து தான் என்டையர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம முகேஷ் மாஸ்டர் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபைட் வந்து ஸோ வி வர் பர்டிகுலர். ஆக்சுவலி நம்ம ஒரு சினிமாவில் ஒரு சண்டை அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மாதிரி இதுவாக வந்துடும், ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும். இங்கே போய் அடிப்பாங்க, அடுத்தது இந்த ஷாட் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி தூக்கி போட்டது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப அந்த கதையோட ஒன்றி ஒரு யதார்த்தமான ஒரு அந்த மனுஷனோட இதில் ஒரு யதார்த்தமாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மெனக்கெடல் பண்ணி நிறையா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நிறையா கொரியோகிராஃப் பண்ணி
அந்த ஃபைட்டே வந்து அவ்வளோ, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ யதார்த்தமாக ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இல்லாமல் அது வந்து அவ்வளோ தத்ரூபமாக ஒரு கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் மாஸ்டர் ஃபார் தட். அண்ட் அசார் மாஸ்டர் இல்லை இங்கே கொரியோகிராஃபி, அந்த தங்கரத்னமே சாங் அவர் தான் பண்ணார், அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹெம் ஆல்சோ. அண்ட் GK ஸ்டில்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் பாக்யா சார், தமிழ் இல்லை இன்னைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ அவருக்கு ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை என்டையர் படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாரும் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க, தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.